மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாஜக. உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அவருடைய பேச்சு ஈரோடுல இருந்ததை பார்த்திருப்போம், நம்ம எல்லாருமே பார்த்தோம். 2026 தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரே வரியில சொல்ல போனா அதிமுக வழியில் தாவேகா. கரூருக்கு முந்தைய விஜய் இப்போது இல்லை, கரூருக்கு பிந்தைய விஜயாக இருக்கிறார். நான் பல தளங்கள்ல சொல்றது, ஒரு கட்சி தொடங்கி இவ்வளவு காலத்துல அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள் யாரையுமே பக்கத்தில் வச்சுக்கல. இப்போது செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் கூட வந்திருக்காரு போன்ற அரசியல் அனுபவஸ்தர்கள் அவருடைய யோசனைகள் கேட்பார். இந்த அணுகுமுறைகள் ஒரு பாசிட்டிவா, ஒரு அரசியல்வாதியாக அவரை நகர்த்துவதற்கான வழிகளாக எனக்கு தெரியும். இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மக்கள் பணத்துல இருந்து மக்களுக்கு பண்றதை நான் இலவசமா பார்க்கல, நீங்க ஓசின்னு சொல்றீங்க, என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. அப்படிங்க டைரக்ட் டிஎம்கே அட்டாக். ஓசி யார் சொன்னார் நமக்கு தெரியும். அவர் சொல்ல வந்தது கரெக்டா சொல்லியிருக்காரு. மக்களுடைய நிதியிலிருந்து நீங்க நலத்திட்டங்களை உருவாக்கி நலத்திட்டங்களுக்கு மக்களுக்கு போய் சேருது. ஆனா ஓசின்னு சொல்லாதீங்க, அசிங்கப்படுத்தாது. அதாவது நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை இவங்க எல்லாம் அதை ஊதி பெரிதாக்குறாங்க. எது எடுத்தாலும் பொய், ஆபாசம், வாயிலே வட சுடுது திமுக. இது டிவி கேடா. ஆனா அந்த விமர்சன தளத்தில் இருப்பவர்கள் ஒரு சார்போடு இருக்கிறார்கள் அப்படிங்கறத ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றது இருக்குல்ல, அது ஏன் செய்யறாரு? தாவேகாவை ஒழிப்பது, விஜயை முடக்குவது, அதை பத்தி தான் யோசிக்கிறாங்க, வேற எதுவுமே செய்யல. ஆட்சியாளர்கள் தாவேகா பத்தியே கவலைப்பட்டிருந்தீங்கன்னா, நீங்க பயம், எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி தனியா போறவன் பேசுவானே, அது சைக்கலாஜிக்கலா பயம் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு பயம் இருக்குன்னு அர்த்தம். சீமானை மறைமுகமாக விமர்சனம் செய்கிறார் அப்படின்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஒரு பிராடா பார்த்தோம்னா அதிமுகவே அவர் சொல்றாரோ அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகமும் இருக்கு. சோ களத்திலேயே இல்லாதவங்க அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணது நாம் தமிழரையா இல்ல அதிமுகவே? இட் இஸ் an interpretation. இன்னையோட விஜயோடைய இந்த ஸ்பீச்சுக்கு 100க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? பாஸ் மார்க் தான் கொடுத்தோம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் விஜயதிலிருந்து உங்களுடைய ஆமா, திருப்பி விஜயிலிருந்து விஜயம் ஆயிருக்கீங்க. அவருடைய பேச்சு ஈரோடுல இருந்ததை பார்த்திருப்போம், நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுல அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு காயினேஜ் ஒண்ணு இருக்கு. அது குறிப்பா ஜெயலலிதா, எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவர்கள் பயன்படுத்திய திமுக எதிர்ப்பை மையமாக வைத்து அதற்கு ஒரு முகப்பு கொடுக்கும் வகையில் அவங்க பயன்படுத்திய வார்த்தை தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தை. இன்று மீண்டும் அதே தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு, திமுகவை குறிப்பிட்டு 2026 தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த காயினேஜில் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஒரே வரியில சொல்ல போனா அதிமுக வழியில் தாவேகா அப்படி சொல்லு. எப்படின்னா, எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து முன்வைக்கப்பட்ட வாசகம் இது, தீய சக்தி திமுக. பிறகு ஜெயலலிதா அம்மையார் பொறுப்பேற்ற பிறகு அவங்களும் இதை வலியுறுத்தினார். தொடர்ந்து 2 பேருடைய கூர்மையான எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி தான் இருந்தது. இப்போ அந்த வழி அதிமுக வழியை தாவேகா எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக வழியில் தாவேகா வருதுன்னு கூட நான் இன்டர்பிரேஷன் எடுத்து சொல்கிறேன். இது அவர் கிளாரிட்டி நோக்கி அவர் நகர ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்றைய கூட்டத்தில் முந்தைய காலத்தில் இல்லாத சில அம்சங்களை நான் பார்க்கிறேன். அவருடைய பேச்சு கண்டென்ட் மட்டுமல்ல, நீங்கள் மையப்பொருளாக எடுத்துக்கிறது தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா. அவருடைய நேரேஷன் எப்படின்னா, there will be a fight between DMK and TVK.
2021 சட்டப்பேரவை தேர்தலும் போது பாஜக முன்வைத்த வாசகம் என்னன்னா, இனிமே ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபி. அப்போ தாவேக்கா உருவாகலை, கட்சியே தொடங்கப்படலை. இப்போ அவர் தொடங்கியிருக்கிறார். என்ன காரணம்னா, திமுக ஆட்சியில் இருக்கிற திமுக மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்துவதற்கு. அப்போ அவர் அதிமுக வழி பின்பற்றுகிறார். அப்போ ஏற்கனவே இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எதிர்த்து எல்லாரும் களங்காண்பது, இதில் நான் முதன்மையாக இருக்கிறேன்னு நிரூபிக்கிறேன், மறுபடியும் நிறுவ முயற்சி செய்கிறேன். இந்த நகர்வு சரியானது தான், ஆனால் தொடர வேண்டும். இதில் கன்சிஸ்டன்டி தொடர்ந்து இந்த எதிர்ப்பை கூர்மைப்படுத்தணும், இன்னும் அரசியல் பார்வைகளை முன்னெடுத்து வைக்கணும். ஆகையினால இது ஒரு நல்ல நகர்வாக பார்க்குறேன். என்ன காரணம், கண்டென்ட் சொல்லிட்டேன் இல்லையா, அது கரூர் சம்பவத்துக்கு பிறகு. கரூர் சம்பவமே என்ன காரணம், தாவேகா தலைவர் விஜய் கிட்டத்தட்ட பல மணி நேரம் கழித்து தான் அந்த பரப்புரைக்கு வந்தார்னு. அதனால தான் அந்த விபத்து ஏற்பட்டது, அந்த சம்பவம் ஏற்பட்டதுன்னு சொன்ன புகார்கள் நியாயம் கூட. அது தவிர்க்கப்பட்டிருக்குது. அநேகமாக 11 மணிக்கு வர வேண்டியவர் 11:15 கட்சியினோட முன்னணி தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேஎஸ் செங்கோட்டையன் உள்பட பேசிட்டாங்க. கரெக்டாக இவர் வந்து 11:45 வந்திருக்கார், 11:55 பேச ஆரம்பிச்சிருக்கார். ரெண்டாவது, அவர் எல்லா கூட்டத்துக்கும் வந்தாலும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே அதிகபட்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு விமர்சனம் உண்டு. அதுவும் மாற்றப்பட்டிருக்கிறது. அரை மணி நேரம் 35 நிமிடம் பேசியிருக்கிறார். ரெண்டாவது. மூன்றாவது, கரூர் சம்பவத்தில் என்னன்னா, தொண்டர்கள் பற்றி அவர் கவலைப்படலை, அல்ல தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் எப்படி வேணும் வச்சுக்கலாம். இந்த முறை பல அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்கான ஒரு மெச்சூரிட்டியை நோக்கி அவர் விஜய் செல்கிறார் என்பதற்கு 2 உதாரணம். யாரோ ஒரு கட்சி தொண்டர் வந்து இந்த கம்பத்தில் ஏறுறாரு, தம்பி இறங்கு அப்படிங்கிறார், பேச்சை நிறுத்திடுறாரு. நிறுத்தி இறங்கு, நீ இறங்குனது பிறகு நான் பேச்சை தொடர்வேங்கிறார். அந்த பையன் ஏதோ ஃப்ளையிங் கிஸ் கேட்குறான் போலுக்கு, அதெல்லாம் சினிமாக்காரங்களுக்கு உண்டானது, நீ இறங்கு அப்புறம் ஃப்ளையிங் கிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இறங்கி அந்த பையன் இறங்குறத காமிக்கிறாங்க, காணொலியில் பார்க்குறேன். இறங்கிட்டான், அதுக்கப்புறம் ஃப்ளையிங் கிஸ். அந்த ஃப்ளையிங் கிஸ்ஸு இந்த ஆர்டின்னு காட்டுறதெல்லாம் சினிமாக்காரன் பழக்கம். அது அவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா முழுமையான அரசியல்வாதியாக இருந்தால் தான் அதை விடுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். பின்னாடி எப்படி தெரியாது. இது ரெண்டாவது. மூன்றாவது, கூட்டம் முடிஞ்ச உடனே, நான் இன்னும் கண்டென்ட்டுக்கு வரல, அவர் பேசின பேச்சு உரையத்தல். கூட்டம் முடிந்த பிறகு அனைவரும் பாதுகாப்பாக திரும்புங்க, நீங்கள் தான் எனக்கு முக்கியம் என்கிற கருத்தை சொல்கிறார், வலியுறுத்தி சொல்கிறார். சேஃபாக போங்க, நீங்கள் பாதுகாப்பாக போகணும், அதுதான் எனக்கு தெரியணும். ஸோ கரூருக்கு முந்தைய விஜய் இப்போது இல்லை, கரூருக்கு பிந்தைய விஜயாக இருக்கிறார். இதை விட நான் வந்து பல தளங்களில் சொல்கிறது, இவர் கட்சி தொடங்கி இவ்வளவு காலத்தில் அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள் யாரையுமே பக்கத்தில் வச்சுக்கல. இப்போது செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் கூட வந்திருக்காரு போன்ற அரசியல் அனுபவஸ்தர்கள் அவருடைய யோசனைகள் கேட்பார். இதுவரை இந்த அணுகுமுறைகள் ஒரு பாசிட்டிவாக, ஒரு அரசியல்வாதியாக அவரை நகர்த்துவதற்கான வழிகளாக எனக்கு தெரியும். இதில் இப்போ அவர் பேசிய பேச்சில் வந்து ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, வழக்கம் போல அந்த மாவட்டத்துக்கு போனால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஹைலைட் பண்ணி பேசுறது. ரெண்டாவது, திமுக மீதான அந்த ஊழல் குற்றச்சாட்டு, இந்த விஷயங்களை வந்து மையப்படுத்தி பேசுறது. அதில் அவர் பாலிசி ரீதியாக ஒரு விஷயம் சொன்னார். இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து மக்கள் பணத்திலேருந்து மக்களுக்கு பண்ணுறதை வந்து நான் இலவசமாக பார்க்கல, நீங்கள் வந்து ஓசின்னு சொல்கிறீங்க, என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. அப்படிங்க டைரக்ட் டிஎம்கே அட்டாக்கு ஓசி யார் சொன்னார் நமக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த பாலிசியில் அவர் இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்குல்ல, இது எதை நோக்கி எப்படி பார்க்குறது? இது நான் எப்படி பார்க்குறேன்னா, கடந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு தரவுகளில் ஒரு முழுமை கிடையாது, அறகுறையாக இருந்த சம்பவங்கள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு நாகப்பட்டினத்தில் அவர் பேசும்போது, இங்கே ஒரு பல்கலைக்கழகம் வந்து தான் கேட்டார். ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாமல், அதாவது தரவுகளை சரிபார்க்கவ அல்ல சரியான தரவுகளை அவர்கள் தருவதற்கான ஆலோசகர்கள் இல்லை. இப்போது நிலைமை மெல்ல மெல்ல மாறுது. நான் வந்து பல தளங்களில் சொல்லியிருக்கேன், நேர்காணல்களையோ விவாதங்களையும் சொல்லியிருக்கேன். அவருக்கு, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது அவரோடு நடிகர்கள் PS வீரப்பா, MN நம்பியார்லாம் இல்லை, அரங்கநாயகம், பண்டுட்டியார், நாஞ்சில் மரகன் போன்ற அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னு சொன்னோம். அதனால தான் அவர் அரசியல் கட்சியை முழுமையாக செம்மையாக நடத்த முடிஞ்சது.
விஜயகாந்த் கூட கட்சி தொடங்கிய போது பண்ருட்டியார் முல்லைவேந்தன் போன்ற அரசியல் தலைவர்களை இழுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னேன். விஜய் அது இதுவரையில் இல்லை. இந்த ஓராண்டுக்கு மேலே ஒரு கட்சி தொடங்கியாச்சுல்ல, இதுவரை இல்லை. இப்போது அரசியலில் அனுபவம் வாய்ந்த, நான் அண்டர்லைன் பண்ண அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் வந்திருக்காங்க. இன்னும் சில பேர் வருவார்கள்னு பேசியிருக்காங்க. இன்னைக்கு கூட்டத்திலே அவர் பேசியிருக்காங்க. யார் வருவாங்கன்றது யூகம். அதுவரையில் நாம் என்ன ஒன்றா பேசுகிறோம், அதிமுகலேருந்து வராங்க, காங்கிரஸ்லேருந்து வர்றாங்க, பிஜேபியிலேருந்து வர்றாங்க, எதில் வர்றாங்க, அது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஸோ அவர் திறந்த மனத்தோடு இருக்கார். இனிமே இவங்க பேச்சு கேட்டதை விட நல்ல அரசியலில் முதிர்ந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படணும் என்பதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பேச்சில் அவர் எந்த விதத்தில் தரவுகளில் குறைவுகள், மிஸ்டேக் எதுவும் பண்ணலை, ஃபேக்சுவல் எரர் இல்லை, தகவல் பிழைகள் எதுவும் இல்லை. மாறாக அவர் சொல்ல வந்தது கரெக்டாக சொல்லியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய நிதியிலேருந்து நீங்கள் நலத்திட்டங்களை உருவாக்கி நலத்திட்டங்களுக்கு மக்களுக்கு போய் சேருது. ஆனால் ஓசின்னு சொல்லாதீங்க, அசிங்கப்படுத்தாது. அதாவது நீங்கள் நலத்திட்டம் கொடுத்துட்டு ஓசின்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்கன்ற மாதிரி பேசியிருக்காரு. கரெக்ட், அசிங்கப்படுத்த பயன்படுத்தினார். மக்களை அதாவது இன்சல்ட் செய்வது, அசிங்கப்படுத்துவது, அதை தவறு என்று கட்டிக்கிறார். ஸோ இலவசம்ன்ற திட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களை இழிவுபடுத்தாதீர்கள் அப்படிங்கிறார். இன்றைக்கி அவரோட பேச்சில் நிறைய லாஜிக் இது நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு நான் காஞ்சிபுரத்தில் என்னென்ன பேசணுனோ அதெல்லாம் சரியானது என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பட்டதாரி எங்களை ஆட்சி அமைச்சா வருவாங்க, உருவாக்குவோம் அப்படின்றார். அதுக்கு ஆளுங்கட்சியினர் கிண்டல் பண்ண, ஏற்கனவே எல்லாம் பட்டதாரிகள் இருக்காங்க அப்படின்னு ஆளுங்கட்சியினர் தாவேக்காவை நோக்கி விமர்சிக்கும் போது அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி 207 பள்ளிக்கூடங்களில் முன் எந்த ஆட்சின்னு கேட்குறாரு. அப்போ தரவுகளை சேகரித்திருக்கார். அல்லது அவருக்கு ஆலோசனை சொன்ன அரசியல்வாதிகள் சரியான தரவுகளை சொல்லுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு நான் ஏன் இப்படி பேசினேன்னு விளக்குறாரு. ஆக அது விஷயத்தில் பார்த்து இன்றைய பேச்சு நல்ல வெல் ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சு தான் நான் பார்க்குறேன். இப்போ அடுத்தபடியாக அவருடைய பேச்சில் கவனம் பெற்றது அப்படிங்கிறது இந்த விமர்சகர்கள், அதாவது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அந்த ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை இவங்கெல்லாம் அதை ஊதி பெரிதாக்குறாங்க, எது எடுத்தாலும் பொய், ஆபாசம், வாயிலே வடை சுடுது திமுக, இது டிவி கேடா அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஸோ அந்த விமர்சனம் அப்படிங்கிறத அவர் பார்க்குறார் அப்படிங்கிறத இல்லை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த விமர்சன தளத்தில் இருப்பவர்கள் ஒரு சார்போடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இருக்குல்ல, அது ஏன் செய்கிறார்? இன்றைக்கி தான் செஞ்சுருக்காரு. ஒன்று கவனிச்சிங்களா? மீடியா மூலமாக, ரேடியோ மூலமாக கருத்துக்கள் சொல்கிறீங்க, ஆளுங்கட்சி கருத்து சொல்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்கார். ஊடக விவாதங்கள் பங்கேற்பவருடைய கருத்துக்கள், அவருடைய ஊடகவாதிகள், ஊடகவியலாளர்கள் என்று அவர் கருதி கொண்டிருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதலை நோக்கி அவர் நகர். நான் உடனே பிரமாதமாக புரிஞ்சுட்டார், முழுமையான அரசியல் நான் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஆனால் இஸ் மூவிங் இன் த டைரக்ஷன், அந்த திசையை நோக்கி அவர் நகர்கிறார். இதே நிலை நீடித்தால் மெல்ல மெல்ல அவர் கற்றுக்கொள்வார்னு தான் பார்க்குறேன். ஆகுது. அது ஒன்று. தன்னை பற்றி விமர்சனத்தை பற்றி எப்படியெல்லாம் கையாளுறாருன்றது முக்கியமாக திமுகவை கடுமையாக விமர்சித்தா வெறுமை விமர்சிக்காமல் திமுக 24 மணி நேரமாக 24/7 தாவேக்காவை ஒழிப்பது, விஜயை முடக்குவது, அதை பற்றி தான் யோசிக்கிறாங்க, வேறு எதுவுமே செய்யலைன்ற அளவுக்கு அரசியல் அணுகுமுறை கையாளுறார். அப்போது இவர் தன்னை சரியாக புரிஞ்சுட்டு இருக்கார். இதில் இன்னொரு சுவாரஸ்யமானது, இதோட அவர் பேசினாரான்னு தெரியல, இப்போ பேசியிருக்காரு. தாவேக்காவை பற்றியே நீங்கள் எப்போ, அதாவது ஆளும் கட்சி ஆட்சியாளர்கள் தாவேக்காவை பற்றியே கவலைப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பயம், எனக்கு பயமில்லைன்னு சொல்லி தனியாக போகிறவன் பேசுவானே, அது சைக்கலாஜிக்கலாக பயமில்லைன்னு சொன்னால் அவனுக்கு பயம் இருக்குன்னு அர்த்தம். தாவேக்கா பற்றி நீங்கள் விமர்சிக்கிறதா, தாவேக்கா பற்றி உங்களுக்கு பயம் என்பதை எடுத்துக்கிறோம். அதை அந்த அளவுக்கு வந்திருக்காரு மெல்ல மெல்ல. ஸோ இன்னைக்கு பேசின கண்டென்ட்டில் ஓரளவு அந்த அரசியல் திசையை நோக்கி நகர்வதுக்கு பதிலீடு கொடுக்க தெரிஞ்சிருக்காரு. முன்னாலாம் வெறுமை பேசியிருக்காரு. இப்போ திமுகவோ ஆட்சியாளருக்கு அவர்கள் யாரை எதிரின்னு நினைக்கிறாரோ, அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. பியூட்டி என்னென்னா, கொள்கை எதிரியை பற்றி அதிகமாக சொல்லலை. கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறார். கேள்வி கூட நமக்கு கொள்கை எதிரி யார், பாஜகன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. களத்தில் இருப்பவர்களோடு தான் அப்படின்னு சொல்கிறார். அது யாரை குறிப்பிடுற, அதுதான் முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா, களத்தில் இருப்பவர்கள்
அவர்களை மட்டும்தான் விமர்சிப்போம், நாங்க வந்து எல்லாரையும் விமர்சிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு. ஸோ களத்துல இல்லைன்னு அவர் மீன் பண்ணது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்க்கும்போதே வந்து அவங்களே போட்டது என்னன்னா, சீமானை மறைமுகமாக விமர்சனம் செய்கிறார் அப்படின்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஒரு பிராடா பார்த்தோம்னா, ஒரு அதிமுகவே அவர் சொல்றாரோ அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகமும் இருக்கு. ஸோ களத்திலேயே இல்லாதவங்க அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணது நாம் தமிழரையா இல்லை அதிமுகவையா? இட் இஸ் அன் இன்டர்பிரேஷன். அவங்கவுங்க அவங்களுக்குள் தோணுகிற வியாக்கியானம் தான் பார்க்குறேன். சீமான் களத்தில் இருக்காரா இல்லையா? தேர்தல் களத்தில் இருக்காரு, தொடர்ந்து போட்டிடுறாரு, தொடர்ந்து நேர்காணல் கொடுக்குறாரு, தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார், தொடர்ந்து பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாரு. சர்ச்சைக்குரியதாக விமர்சிக்கப்பட்டாலும் அவர் பேசுகிறார். அதிமுக இன்னைக்கு கூட அதிமுக கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுற அதில் எடப்பாடி பேசுகிறாரு, பரப்புரையில் கலந்துக்கிறாரு, செய்தியாளர்களை சந்திக்கிறாரு, நிறைய கூட்டங்களில் பேசுகிறார். ரெண்டு பேருமே களத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. களத்தில் இருப்பவங்க பற்றி நான் கவலைப்படலாம், பாஜக கூட நம்ம இன்டர்பிரேஷன் எடுத்துக்கலாம். முன்பு அண்ணாமலை இருந்த அளவுக்கு இப்போது இல்லை என்றாலும் அவர்களும் களத்தில் இருக்காங்க. ஸோ யார் களத்தில் இல்லை அப்படிங்கிறது கேள்வி வருது. இல்லை, களத்தில் இல்லைங்கிறது மென்ஷன் பண்ணுறது ஒருவேளை நான் போட்டியில் இல்லைங்கிற சொல்கிறேன். நான் என்ன கருதுறேன்னா, தேர்தல் அவர் எந்த தேர்தலை கொள்ளுகிறார்? சட்டப்பேரவை தேர்தல். சட்டப்பேரவை தேர்தல்னா மாநில கட்சிகள் மாநிலங்களில் வலிமையாக இருக்கிற கட்சி தான். இப்போ நடக்கிற தேர்தலில் வந்து பாஜக ஆட்சியை பிடிக்கணும்னு போட்டியிடாது. அவருக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன மாற்றங்க, அரசியல் ட்ராமா நாடகம் எப்படி நடக்குது அது வேறு, அது நமக்கு தெரியாது. இப்போது எந்த பாஜக தலைவரும் பாஜக தான் ஆட்சி பிடிக்கும்னு யாரும் சொல்லலை. அண்ணாமலை இருந்தவர் கூட சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு லட்சியம் வந்து ஒரு குறிக்கோள் இருந்தது, ஒரு கொள்கை இருந்தது, இலக்கு இருந்தது, அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த முறை பாஜக, ஏன்னா பாஜகவுடைய நோக்கம் வந்து பார்லிமெண்ட் தான். அடுத்த முறை மக்களவை தேர்தலில் கூடுதல் இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம், அது இயல்பு தானே, தேசிய கட்சி. அதனால் ஸோ களத்தில் இல்லாதது பாஜகன்ற மைண்ட் பண்ணியிருக்கலாம். களத்தில் இல்லை என்பது என்னன்னா, சட்டப்பேரவை தேர்தலில் யார் களத்தில் இருக்காங்க? திமுக எதிர்க்கிற பல கட்சிகளில் உண்டு, பாஜக மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் களம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நாம் தமிழர், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, தாவேகா, திமுக 4 தான். 4 முனை தானே பேசுகிறோம், 4 முனை போட்டி தானே பேசுகிறோம், 5 முனைன்னு பேசலையே. அப்போ 4 முனைன்னு யார்? தாவேகா, நாம் தமிழர், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அப்படியே சொல்கிறேன், திமுக கூட்டணி. இப்போ 4 தானே. அப்போ களத்தில் யார் இருக்காங்க? இந்த 4 கட்சிகள், அதிமுக, நாம் தமிழர், திமுக, தாவேகா இருக்குது. களத்தில் இல்லாதவங்களை பற்றி இப்போ கவலை. ஏன்னா இதை ஏன் அவர் சொல்கிறாருன்னா, ஒரு டிஃபென்ஸ். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு ஆதரித்தா அதுக்கான இது எந்த அளவுக்கு நமக்கு இடம் கிடைக்கும், வெற்றி பெற முடியுங்கிறது ஒரு பார்வை இருக்கலாம். ஒன்று, ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க கொள்கை விரோதின்ட்டு, கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்கள பற்றி நான் கவலை இல்லை, கண்டுக்கலை. இப்போ ஒன்றும் கண்டுக்கலை. மக்களவை தேர்தலில் அடுத்த முறை மக்களவை தேர்தலில் போட்டியிடும் போது விஜயினுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்துக்கலாம். அப்போது இதோ கண்டுக்காமல் இருக்கோம். இதில் இன்னொரு சூசகம் இருக்குதை நான் பார்க்குறேன். ஏனென்றால் செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் அவர் பக்கம் இருக்கிறதுனால 2-3 விஷயம். ஒன்று, கொங்கு மண்டலத்தை தேர்ந்தெடுத்தது. 2வது, களத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி களத்தில் இல்லாதவள் அப்படிங்கிறதுனா, நாளை இது தேர்தலில் வெற்றி தோல்வி எப்படி அமையும் தெரியாது. ஒருவேளை தாவேகாக்கு அறுதி பெரும்பான்மை இடம் கிடச்சுன்னா அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அவங்க தலைமையில் கூட்டணி வந்து அவங்க அப்போதைய டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுத்து கட்சிகளை சேர்த்துப்பாங்க. ஒன்று, இல்லை கணிசமான இடங்கள் ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது, இல்லை ஒரு பல இடங்கள் ஆட்சி அமைக்க முடியாதுன்னா யாரோட சேருவது அப்படிங்கிறதுக்கான அணுகுமுறை. அதனால தான் சேஃபாக களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் கணக்கில் எடுத்துக்கலங்கிறார். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல முதலமைச்சர் ஸ்டாலினை மையப்படுத்தியும் விமர்சனம் இருந்தது. குறிப்பா வந்து இங்க வந்து எஜுகேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாச்சுன்னு சொல்றாங்க, இங்க வந்து எல்லாருக்கும் வந்து வீடு கொடுத்தாச்சுன்னு சொல்றாங்களே, கொடுத்தாங்களா அப்படின்னா அவருடைய தொண்டர்கள் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அவர் வந்து குறிப்பிடுறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுக்கு முன்னாடி இளைஞரணி சார்பில் நடைபெற்ற அந்த கூட்டத்துல கூட மறைமுகமாக கொள்கையற்ற கூட்டணி அப்படின்ட்டு வந்து கொள்கையற்ற ஒரு கட்சி அப்படின்னு விஜய் தான் வந்து விமர்சிக்கப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இப்போ இந்த 2 விஷயம் இருக்குல்ல, இது எப்படி எடை போடுறது?
திமுக முதலமைச்சரை அட்ரஸ் பண்ணுறது மூலம் தன்னுடைய எதிர்ப்பை இன்னும் நான் உறுதியாக இருக்கேன், நான் வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் தளர்ந்துட்டேன்னு நினைக்காதீங்கன்ற மெசேஜாக தான் நான் பார்க்குறேன். டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் அது ஒன்று. நீங்கள் ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, அதாவது அது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் விஜயோடைய விமர்சனம் அப்படிங்கிறது திமுகவை நோக்கி இருக்கு. திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்துல இவரை நோக்கி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப நேரடியாக இங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வந்து ரெண்டு பேருமே அது வந்து இக்னோர் பண்றாங்களா அப்படின்னு? இல்லை, அப்படி இருக்கலாம். அது இப்போதைக்கு அதான் நான் மறுபடியும் ஏற்கனவே சொன்ன பதில தான் ரீட்ரேட் பண்ணுறேன். எப்படின்னா, திமுகவினுடைய இளைஞரை தன்னை டார்கெட் பண்ணுறது மூலம் அது சரிசமமான வயது உள்ளவர்கள், உதயநிதியோ அண்டு விஜயோ சினிமாவில் இருந்தாங்க, இது ஒன்று அரசியலுக்கு வந்திருக்காங்க, அந்த இணையானவர்கள் ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவை பகைத்து கொள்ளவும் இல்லை, உறவாடவும் இல்லை. ரெண்டுத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. சேஃபாக விளையாடுவோம். நாளைக்கு ஒருவேளை அதிமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்து விட்டால் அவங்களோட இணங்கி போவோம். நமக்கு சேஃப், பாதுகாப்பு. ஏன்னா திமுக இல்லாத பட்சத்தில், அதாவது நாளைக்கு 26 தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை கிடைச்சி அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா அவங்களோட சேஃபாக இருந்தால் நமக்கு எல்லா வகையிலும் நன்மை, பாதுகாப்பு கிடைக்கும். திமுக வந்து விட்டாலும் ஒருவேளை அப்போது நமக்கு புதிய பலம் இல்லாத நிலையில் அதிமுக கூட்டணியை விரும்புவோம். ஸோ நமக்கு சேஃப்டி. ஏன்னா அதிமுக ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, அனுபவம் வாய்ந்த எங்களுடைய நீண்ட பாரம்பரியமிக்க எங்கள் கட்சிகள்லேருந்து கற்றுக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கம்ஃபர்டபுளாக அதிமுக இருக்கலாம். காலச்சூழலுக்கு ஏற்ப நாங்கள் கூட்டணி. இது நான் இந்த மாதிரி ஏன் எனக்கு தோணுச்சுன்னா, ஜெயலலிதா 96 களம் கண்ட ஜெயலலிதா தேர்தலை, அதாவது ஜெயலலிதா இருந்தபோது தமிழக சட்டப்பேரவை களத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராக மதிமுக இருந்தது, ஜெயலலிதாவுக்கு எதிராக திமுக இருந்தது, ஜெயலலிதாவுக்கு எதிராக காங்கிரஸ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தலைவர்கள் இருந்தார்கள், ஜெயலலிதாவுக்கு எதிராக பாமகவும் இருந்தது. ஆனால் தேர்தல் முடிவுகளில் யாருக்கு பலம் வந்ததோ அவர்களை சார்ந்து மெல்ல மெல்ல அவர்களை சார்ந்தோ அல்ல அவர்களை ஒட்டியோ நகர ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது நிலைமை வேறு மாதிரியாச்சு. அதாவது திமுக வெற்றி பெற்றது, ஆனால் இவர்கள் எல்லாம் சேஃபாக இருக்க வேண்டியது அதிமுக பக்கம் போனாங்க. அதுபோல் எந்த ஒரு களச்சூழல் ஏற்பட்டாலும் அதிமுகவோட நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் என்கிற பார்வை தாவேக்காவுக்கு இருக்குது. அதனால தான் இதையும் சொல்லாமல் அப்படியும் இல்லாமல் அதை பற்றி கண்டுக்க வேணான்னு அதுவும் இன்டர்பிரிட்டேஷன் தான். ஆனால் இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் ஒரு வியூகம் அவருக்கு வகுத்து கொடுத்துருக்காங்கன்னா சில அனுபவஸ்தர்கள் இந்த மாதிரி வழி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நேர்கால இறுதியான கேள்வி, இது வந்து செங்கோட்டையன் தொடர்பானது. அதிமுகலேருந்து வெளியே வந்த பிறகு அவர் வந்து தாவேக்கால இணைந்த போவே பெரிய விமர்சனம் வந்தது. உங்கள் அனுபவம் என்ன, நீங்கள் போய் சேர்ற கட்சி என்ன, உங்களை எப்படி அங்கே மதிப்பாங்க, செங்கோட்டைன்னு கூட பேர் முழுசாக சொல்லாமல் செங்ஸ் அப்படிங்கிறாங்க, ஸோ இங்கே போய் சேர்ந்துருக்கீங்களே அப்படின்னு வந்து விமர்சனம் வந்தது. ஆனால் இன்று செங்கோட்டையன் பேசும்போதும் அவருடைய அந்த பேச்சிலேயே வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து புரட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பாஸ் கொடுத்து பேசினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவருடைய அந்த அந்த அதிமுகலேருந்து தாவேக்காக்கு முழுமையாக வந்து விட்டார் நினைக்கிறீங்களா? இந்த ஈரோடு கூட்டத்துக்கு அவர் செய்த ஏற்பாடு, குறிப்பாக அந்த கரூருக்கு பிறகு ஒரு பெரிய செட்பேக்கு பிறகு திருப்பியும் வந்து விஜய் வந்து முன்னாள் நிறுத்து, அதுவும் ஈரோடு நிற்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு அவருடைய பங்கு உங்களுடைய பங்கு? இது வந்து செங்கோட்டையன் வர்சஸ் இபிஎஸ் நீயா நானா. செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இதே கொங்கு மண்டலத்தை இதே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி நான் தான் கொங்கு மண்டலத்தை நான் தான் கிங்கு அப்படின்னு காமிச்சார். நீ மட்டும் இல்லை நானும் தான் கிங்கு அப்படிங்கிறதுக்காக தான் அவர் செங்கோட்டையன் இந்த ஈரோடு மண்டலத்தை தேர்ந்தெடுத்து கொங்கு மண்டலத்தை தேர்ந்தெடுத்து குறிப்பாக ஈரோடு தலைநகர் மாவட்ட தலைநகர் எடுத்துக்கிட்டு செஞ்சுருக்காரு. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நானும் கவனித்தேன், புரட்சி சொல்லிட்டு தளபதின்னு சொன்னார். புதுசாக புரட்சி தளபதிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு. இது புரட்சி தளபதிங்கிற பட்டத்தை யாருக்கு திரும்ப அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க? திருநாவுக்கரசர் எம்ஜிஆர் அதிமுக நடத்தினார். ஓகே, பல ஆண்டுகளுக்கு எம்ஜிஆர் அதிமுக நடத்தினார். அது ஒரு கட்சி. அந்த கட்சி தலைவராக புரட்சி தளபதி அப்படின்னு அவர் அழைக்கப்பட்டார். கொஞ்சம் காலம்தான் புரட்சிங்கிற பட்டம் எல்லாருக்கும் வாங்குற மாதிரி. அது ஒன்று. அதுக்கு காரணம் என்னென்னா, செங்கோட்டையும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு 54 ஆண்டுகள் அதிமுக இருக்கார். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லியிருப்பார், இல்லை புரட்சி தலைவர் ஜெயலலிதான்னு சொல்லியிருப்பார். அது தலைவர்களின் பெயரை புரட்சின்னு சொல்லி 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 இத்தனை 54 வருஷம் சொன்னவர்
வாய் தவறி புரட்சின்ற வந்துறதுல வியப்பு கிடையாது, அது ஒன்றும் பெரிய குற்றமும் கிடையாது. இதே மாதிரி சேகர் பாபுவும் ஒரு முறை சொல்லியிருக்காரு, திமுக அதிமுகவில் திமுக போகும்போது அம்மான்னு சொல்லிட்டு அம்மா என்று அழைக்கிற ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு சொன்னார். அது என்ன சொல்லுது, பழக்க தோஷத்தினால. கருப்பசாமி பாண்டியன் கூட அதிமுகவில் நீக்கப்பட்ட பிறகும் ஜெயலலிதாவை அம்மானு சொல்லியிருக்காரு. அது பழக்க தோஷம், அதை வந்து பெரிய குறையாக நினைக்கல. ஆனால் அதை சொல்லிட்டு அதை சமாளிச்சுட்டு விஜயை வந்து தளபதின்னு தான் எல்லாம் அழைப்பாங்க, புரட்சி தளபதினு ஒரு பட்டம் கொடுக்குறார். அநேகமாக எதிர்காலத்தில் புரட்சி தளபதி என்ற பட்டத்தை அவருக்கு வழங்குவார்களோ, ஏன்னா அங்கே வந்து புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி. அதனால இன்னொன்று, இவர் வந்து இன்றைய பேச்சில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா தீய சக்தி என்று திமுக விமர்சித்தது போல நானும் தீய சக்தி என்று சொல்கிறேன். ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, புரட்சி தளபதி விஜய் அப்படிங்கிற வரிசை கொண்டு போக முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு நான் இன்டர்பிரேஷனாக. இது ஒன்றும் அப்படி நடக்க போகிறது இல்லை, நடக்குமா நடக்காத தெரியாது. இப்படியெல்லாம் ஒரு வியாக்கியானம் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏற்கனவே புரட்சி கலைஞர்னு அவர் புரட்சி கலைஞர் பிற்காலத்தில் கேப்டன் தான் அழைக்கப்பட்டார். ஆமாம், விஜயகாந்த் கேப்டன் தான். இப்போ அவருடைய சமாளி கூட கேப்டன் ஆலயம் தான் போட்டிருக்காங்க. மீதி இருக்கிற ஒரு புரட்சி தளபதியாக இவர் நாளைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடும், பயன்படும்ன்றதுக்கார இந்த மாதிரி நேம் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடும். அதுக்காக தான். மற்றபடி அவர் செங்கோட்டையன் வந்து பழக்க தோஷத்தில் தான் ஆரம்பிச்சுக்கு இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாரு. ஒரு மார்க் செக்ஷனோட முடிக்கலாம். ஒரு இன்னியோட விஜயோடைய இந்த ஸ்பீச்சுக்கு 100க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? பாஸ் மார்க்னு தான் கொடுத்தோம், 35 அல்லது 40, அதுக்கு மேலே. இது ஃபஸ்ட் பேப்பர் தான், தியரி தான். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒன்று இருக்குது, அதுதான் தேர்தல். ரெண்டுத்தையும் சேர்த்தப்பறம் தான் மார்க் நம்ம எவாலுவேட் பண்ண முடியும். தியரிட்டிக்கலில் பாஸ் பண்ணிட்டாரு, ப்ராக்டிக்கலில் 0 வாங்கிட்டா எப்படி அதை ஜெயிக்க முடியும்? ஸோ இன்னைக்கு ஸ்பீச்சுக்கு நீங்கள் 40 மார்க் கொடுக்குறீங்க. நான் என்னோட கணிப்பு. இதுவே இறுதின்னு சொல்ல முடியாது, முன்ன பின்ன இன்னும் எத்தனை தியரிட்டிக்கல் பேப்பரில் எழுதுறாருன்னு பார்க்கணும். ப்ராக்டிக்கல் பேப்பர் முக்கியம், அதுதான் தேர்தல் களம். அதுவரையில் அந்த தேர்தல்லையும் அதனுடைய தேர்வு முடிவை வச்சுக்கிட்டு தான் நம்ம முழு மதிப்பெண்ணை அசஸ் பண்ண முடியும், மதிப்பிட முடியும். நன்றி சார், பல்வேறு கேள்விகள். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.